நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு சீமான் தலைமையில ஒரு அமைப்பு கடந்த தேர்தலில் 8% வாக்கு வாங்கியிருக்கு. அந்த கட்சிக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் பைனான்ஸ், அவர் தான் இயக்குறார். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியாரை தூக்கி பிடித்து திராவிட சிந்தனையாளர்களை தூக்கி பிடித்து தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. பெரியார் சிந்தனைகளையும் தமிழ் தேசிய சிந்தனைகளையும் ஒருங்கே இணைத்து ஒரு புதிய சிந்தனையோடு தொடங்கப்பட்ட அமைப்பு நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் சீமான் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. ஒரு அளவு செல்வாக்கு உயர்ந்து வந்தது. திடீர்னு ஒரு யூடியூப் அடிச்சார், இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிய புதுசா ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்து இறக்கி திராவிட இயக்கங்களை வசைப்பட தொடங்கினார். அப்போது RSS இயக்கத்தை சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி, ரங்கராஜ் பாண்டே, இன்னும் நிறைய பேர், அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சீமானையும் தூக்கி பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஓகே, அதுவும் ஒரு வழியா RSS பாரதிய ஜனதா கூடாரத்துக்குள்ள அந்த நிழலுக்குள்ள உள்ள போயிடுச்சு.